நான் தலைக்கு மேலே அழகாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சூரியன். இந்த சூரியனால் சில சில வெடிப்புகள் ஏற்பட்டு புயல்கள் உருவாகும். இதனால் பூமியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் பெரிய பெரிய வெடிப்புகள் உருவாகி இந்த பெரிய வெடிப்புகள் உருவாகின பிறகு சூரிய புயல் இந்த பூமியின் மீது தாக்கப்படும். இதனால் இந்த பூமியில் பெரிய ஆபத்து ஏற்படும். சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை சீற்றங்கள் போன்றவற்றை எல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் செயற்கைக்கோள், அதாவது இந்த செயற்கைக்கோள் சூரிய புயலினால் தாக்கப்பட்டு முற்றிலும் எரிந்துவிடும். இந்த செயற்கைக்கோள் எரிந்துவிட்ட பிறகு தொலைத்தொடர்பு, அதாவது செல்போன், இன்டர்நெட் மற்றும் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறதான கப்பல், இதற்கு எல்லாம் தொலைத்தொடர்பு எல்லாம் அழிந்துவிடும். நாம் விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கிறதான விமானம் போன்றவற்றை தொடர்பு எல்லாம் முற்றிலும் அழிந்துவிடும். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மின்சாரம் தான் உயிர் நாடியாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த மின்சாரமும் அந்த சூரிய புயலினால் தாக்கப்பட்டு எல்லா எலக்ட்ரிசிட்டி எல்லாமே துண்டிக்கப்படும். அதாவது இந்த உலகமே அந்த சூரிய புயலினால் இருளாக மாறிவிடும். மொத்தத்தில் இந்த உலகமே ஒரு இருளை போல காணப்படும். இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், பூமியை சுற்றி கொண்டிருக்கும் விண்கல்கள், இந்த விண்கல்கள் சூரிய புயலினால் தாக்கப்பட்டு எரிந்து பூமியின் மேல் விழும். அப்பொழுது இந்த பூமி முழுவதும் பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது. இந்த அழிவு பயங்கரமாக இருக்க போகிறது. இதை தொடர்ந்து சூரிய புயலினால் மனிதர்களும் பாதிக்கப்பட போகிறார்கள். இந்த சம்பவத்தை எப்படி என்னால சொல்லவே முடியாது. இருங்க பிக்கியோ, நான் சொல்றேன். டாக்டர் பிக்கியோ சொன்னது போல இந்த சூரிய புயலினால இந்த பூமி மிகவும் பாதிக்கப்படும். என்னன்னா, இந்த சூரிய புயலானது இந்த பூமியை தாக்கும் பொழுது இந்த மனித குலமே ஒட்டுமொத்தமாக அழிந்திடும். இந்த சூரிய புயல் இந்த மனிதன் மேல படும் பொழுது அவருடைய எலும்பு, செத, தோல் எல்லாமே எரிந்து சாம்பலாகிவிடும். ஏன்னா இந்த சூரிய புயலானது மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமியை தாக்கும். இதனால இந்த சூரிய புயலானது பூமியின் மேல பட்ட உடனே எல்லாவித மனித குலமே ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும். இந்த சூரிய புயலினால நடக்க போகிற அடையாளங்கள் என்னன்னா, 1, சூரியன் கருப்பாக மாறும். 2, சந்திரன் இரத்த நிறமாக மாறும். 3, நட்சத்திரங்கள் பூமி மேல விழும். 4, இந்த ஆபத்திற்கு பயந்து ஜனங்கள் மலைகளிலும் குகைகளிலும் மறைந்து கொள்வார்கள். என்ன சார் சொல்றீங்கப்பா? உலக அழிவுன்னு தானே சொல்றீங்க? 2000 சொன்னாங்க அழியல, 2012 அதுவும் அழியல, முடிஞ்சிச்சு. 2013 வந்தது. இன்னும் ஒரு 200-300 வருஷம் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். வரும்போது பார்த்துக்கலாம் சார். இந்த ஸ்கிரீன்ல சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறிக்கொண்டே வருகிறது. மேற்பகுதி 10% கருப்பாக மாறிவிட்டது. சந்திரன் இரத்தமாகவும் மாறிவிட்டது. கடந்த 21/12/2010 முதலாவதும் மற்றும் 27/6/2012 இரண்டாவதாகவும்
சந்திரன் இரத்தமாக மாறிவிட்டது. 2010 ஆகஸ்ட் மாதம் முதல் கல்லும், அக்டோபர் 12 இரண்டாவது கல்லும், ஏப்ரல் 19 மூன்றாவது கல்லும் விழுந்தது. கடைசியாக விழுந்த விண்கல்கள் 15 அணுகுண்டு சக்தி வாழ்ந்தது. ஒவ்வொரு கல்லும் 3 டன் முதல் 20 டன் வரை சக்தி வாய்ந்ததாய் காணப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த சூரிய புயலுக்கு பயந்து கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யா, அதாவது யெமென்டோ மலைகளிலே குகைகளிலும் உருவாக்கி உள்ளது. குறைந்தபட்சம் இந்த குகையில 10,000 பேர் தங்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்கா 2341 அடி கீழே கிராண்ட் டென்டான் மலைக்கீழ் பதுங்கும் நகரம் உருவாக்கி உள்ளது. இது மாத்திரமல்ல, இன்னும் நார்வே, சீனா, வடகொரியா, மலேசியா போன்ற நாடுகளும் அநேக இடங்களில் குகைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எதற்காக? இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. சார், என்ன சார் சொல்றீங்க? உங்களை நம்பிதான் எங்களோட எதிர்காலத்தை நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க? இவ்வளவு பெரிய அழிவுல இருந்து அப்போ எங்களை காப்பாற்ற முடியாதா? நாங்க எவ்வளவு முயற்சித்து பண்ணி பார்த்தோம். ஆனா உண்மையாகவே இந்த அழிவிலிருந்து காப்பாற்றவே முடியாது. என்ன சார் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க? என் லைஃப்பில் இப்போ தான் சந்தோஷமே தொடர்ந்துன்னு இருக்குது. என்னை நம்பி என் ஃபேமிலி இருக்குது, அவங்களையும் காப்பாற்றணும், என்னுடைய சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையும் பார்க்கணும். உங்களை நம்பி தான் இத்தனை வருஷமாக இந்த எண்ணம் மட்டும் இல்லை, இந்த நாடே இருக்குது. ஆனால் நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக உலகம் அழியும் போதுன்னு சொல்கிறீங்க. இதுலேருந்து தப்பித்து வேறு வழியே இல்லையா? சார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இது கேட்கும்போது மயக்கம் வர மாதிரியே இருக்கு சார். இதுலேருந்து என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? டிவி பார்த்தே என் வாழ்க்கையை ஓட்டிட்டேனே சார். அப்ப இந்த இதுல இருந்து காப்பாத்த எங்களுக்கு முடியாது. காப்பாற்ற முடியாதுங்களா? இதுல வழியே இல்லையா? இதுல ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி ஐயா? ஆமா, அந்த ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த ஒரு வழி யாரு சொன்னா? அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம்தான் வரப்போற அழிவிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும். என்னையா சொல்றீங்க? ஆமா, இந்த அழிவை குறித்து வேதத்துல அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அதை படிக்கிறேன், கவனிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்து சூரியன் கருப்பு கம்பளை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகற்று போயின. பூமியின் ராஜாக்கள் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகளும் யாவரும் சுயதினர் யாவரும் பர்வதங்களின் பகுதிகளிலும் கண்மணி வெடிப்புகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். சார், என்ன சார் இது? நம்ம கோடி கோடியா செலவு செஞ்சு சேட்டலைட் எல்லாம் அனுப்பி பல ஆண்டுகளா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச உண்மைய நீங்க சாதாரணமா பைபிள்ல இருந்து படிச்சு சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பைபிள்ல சொல்லப்படுதுங்களா ஐயா?